வணக்கம் நேயர்களே. சமீபத்தில் திருத்தணியில் மாப்போசி சாலையில் இருக்கக்கூடிய காமராஜர் அங்காடி அதில் 81 கடைகள் இருக்குது. காய்கறி கடைகள் மற்றும் சில கடைகள்லாம் வச்சுருக்காங்க. அது 35 ஆண்டுகளாக அந்த மார்க்கெட்டு இயங்கி வருது. அது பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் அந்த மார்க்கெட்டு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ சமீபமாக அந்த மார்க்கெட்டு ரொம்ப சிதிலமடைஞ்சி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அங்கே இருந்த கடையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் திருத்தணி நகராட்சியில் போய் ஒரு முறையிடுறாங்க. இந்த மாதிரி கடைகள்லாம் ரொம்ப பழுதடைஞ்சு போய் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது, எங்களுக்கு இந்த மார்க்கெட்டை புனரமைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கார்பரேஷனில் போய் கேட்குறாங்க. அதாவது திருத்தணி நகராட்சியில் போய் முறையிடுறாங்க. உடனே அவங்களும் சரி அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கெட்டை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக அந்த பழைய மார்க்கெட்டை ஃபுல்லாக இடிச்சிட்டு புதுசாக கடைகளை கட்டுறாங்க. இப்போ இதில் 97 கடை கட்டியிருக்காங்க. 97 கடையை கட்டிட்டு இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த வியாபாரிகள்னால் பொதுமக்கள் வருவாங்க, வியாபாரிகள் அவங்களுக்கு தேவையான வசதிகள், கழிவறை, அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் எல்லாமே தேவை. என்னென்ன ஒரு மார்க்கெட்டுக்கு தேவை இருக்கோ அந்த ஐட்டங்களை பூரா இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே காமராஜர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த நாலங்காடியை இப்போ கலைஞர் நூற்றாண்டு நாலங்காடி அப்படிங்கிறத மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இதை கேள்விப்பட்ட உடனே நாடார் சங்க அமைப்புகள், அப்படியே பெருந்தலைவர் மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான், பெருந்தலைவர் மக்கள் கட்சியுடைய தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்கள், அப்புறம் நாடார் சங்க அமைப்பில் இருக்கிற முத்துரமேசு, KSM கார்த்திகேயன் போன்றவங்கெல்லாம் இது பயங்கரமான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காமராஜர் பெயரை நீங்கள் மழுங்கடிக்க கூடாது, அவருடைய பெயர் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது பண்ணலைன்னா அடுத்த கட்ட போராட்டங்கள் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது சொன்ன உடனே டக்குனு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தமிழக அரசு என்ன பண்ணிருச்சு, இல்லை திருத்தணி காய்கறி அங்காடிக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய நாலங்காடி அப்படிதான் இருக்கும், அந்த பெயர் தான் வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசாணை வெளியிட்டு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இது அதுக்காக குரல் கொடுத்த நம்ம சீமான் அண்ணனாகட்டும், என்ஆர் தனபாலன் அண்ணாகட்டும், முத்துரமேசு, KSM கார்த்திகேயன் போன்ற நாடார் சமுதாய தலைவர்கள், அதுக்கூடிய இயக்கங்கள் எல்லாருடைய கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு இந்த மாதிரி பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர் தான் வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எல்லாருமே அதை வரவேற்கிறாங்க. சீமான் அவங்களும் நன்றி தெரிவித்து அறிக்கை விட்டுருக்காங்க. அதே மாதிரி பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தனபாலன் அவர்களும் நன்றி தெரிவித்து அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த மாதிரி தமிழக அரசு எடுத்த முடிவு நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறையா திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பழைய பேருந்து நிலையம், இந்த மாதிரி மார்க்கெட்டு, பொதுமக்கள் புழங்கக்கூடிய இடங்களுக்கு ஏதோ ஒரு தலைவருடைய பெயர் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு காமராஜர் பெயர் இருக்கும், இல்லை வஉசி சிதம்பரனார் பெயர் இருக்கும், இல்லது நிறைய தலைவர்களுடைய பேரை அதை வச்சுருப்பாங்க, ஞாபகார்த்தமாக நினைவாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க அதை புனரமைக்கிறோங்கிற பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் ஃபுல்லாக இடிச்சிட்டு புதுசாக கட்டி கலைஞர் நூற்றாண்டு அங்காடி, கலைஞர் நூற்றாண்டு சந்தை, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் புதுசாக ஒரு பேருந்து நிலையம் ஆரம்பித்தாங்க, பார்த்துருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் தான் வச்சுருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் புதுப்பிக்கப்பட்ட இடங்களுக்கு பழைய தலைவர்களுடைய பேரை எடுத்துட்டு எல்லாருக்குமே கலைஞர் நூற்றாண்டு அந்த பேரை வைக்கிறாங்க. அப்படிங்கும் போது இது பொதுமக்களுக்கு ஒரு என்னடா எங்கே பார்த்தாலும் இவருடைய பெயரே, கலைஞருடைய பெயரே வருதுங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவுது. அவங்க கட்சிக்காரங்களுக்கு வேணால் அது சந்தோஷமாக இருக்கலாம், கலைஞர் பேர் எங்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க திமுக காரங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அது மற்றவங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இருக்கக்கூடிய தலைவர் பெயரை எடுத்துட்டு அடுத்தவங்க பேரை வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2 நுழைவாயில் இருக்குது. நம்ம ஏற்கனவே சில காணொலியெல்லாம் பேசியிருக்கோம். அது காமராஜரால் 1958 கட்டப்பட்ட ஒரு நுழைவாயில், 2 பக்கம். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு நுழையும் போது இந்த பக்கம் ஒன்றும், அதே மாதிரி அங்கேருந்து வரும்போது அங்கே ஒரு நுழைவாயில், 2க்குமே காமராஜர் தான் அதை கட்டி திறந்து வச்சார். காங்கிரஸ் மாநாடு நடக்கும்போது அங்கே போயிருக்கும் போது அந்த நுழைவாயிலை திறந்து வச்சாங்க. அதில் கோபிச்செட்டிப்பாளையம் நுழைவாயில் போட்டிருப்பாங்க. ஆனால் கீழே கல்வெட்டில் நுழைவாயில் திறப்பாளர் காமராஜர் பேர் தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, போன ADMK ஆட்சியில் அந்த ஆர்ச்சி ஒரு லாரி இடித்து சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்ச்சை பூரா எடுத்துட்டு புதுப்பிச்சு அதில் MGR நூற்றாண்டு நுழைவாயில் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அவங்க பங்குக்கு அதை பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்னொரு ஆர்ச்சியை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரோடு விஸ்தீகரிப்பு பண்ணுறதுனால அந்த பழைய ஆட்சியை இடிச்சிட்டு புதுசாக ஒரு ஆட்சி இப்போ கட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு கலைஞருடைய பெயரை வைக்கிறாங்க.
கலைஞர் நூற்றாண்டு நுழைவாயில் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்கு அங்க இருக்கக்கூடிய கொங்குடைய சமுதாய மக்கள் எல்லாருமே, கட்சிக்காரங்க, சமுதாய அமைப்புகள் எல்லாருமே இல்ல, அதுக்கு காமராஜர் நுழைவாயில் தான் வைக்கணும், பெருந்தலைவர் காமராஜர் நுழைய தான் வைக்கணும்னு சொல்லி இவங்க பெரிய எதிர்ப்பு காமிச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க அவங்களுடைய திட்டம் என்னன்னா, அமைச்சர் முத்துசாமி அந்த தொகுதியை சேர்ந்த அந்த ஏரியாவில் உள்ளவங்க, அவங்க அதுக்கு கலைஞர் நூற்றாண்டு நுழைவாயில் வைக்கணுங்கிற மாதிரி பிளான்ல இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு இன்னும் இதே மாதிரி இல்லை, அதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் தான் வைக்கப்படும் அப்படிங்கிற முடிவு இன்னும் சொல்லலை, அரசாங்கத்தை சொல்லலை, சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இதே மாதிரி அரசியல் தலைவர்கள் வைக்கப்பட்ட பெயரை மாற்ற வேண்டிய அவசியம் தேவையில்லை. இருக்கிற பெயரே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு எல்லாருடைய கருத்தும், நம்முடைய தனா டிவியுடைய நேயர்களுடைய விருப்பமும் அது தான் இருக்குது. ரொம்ப நன்றிங்க, வணக்கம். இன்னொரு நேர்காணலில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.